ஹலோ ஸோ வணக்கம் மக்களே. இனி நம்ம வந்து ரோப்ளாக்ஸில் வந்து 99 நைட்ஸ் இந்த ஃபாரஸ்ட் கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். பட் என்னன்னா நான் ஆல்ரெடி சும்மா விளையாடி பார்த்தேன், ஓகேவா? அதனால தான் இதெல்லாம் வந்து அன்லாக் ஆச்சு, ஓகேவா கைஸ்? நான் சும்மா இதில் உள்ளே எப்படி இருக்குது, என்ன நல்லா இருக்குன்றது தான் பார்த்துட்டு இருந்தேன். மற்ற தவிர வேறு எதுவும் பண்ணல. சரி, கிளைம் டைமண்ட் கொடுத்து எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். வந்து நம்மகிட்ட வந்து 12 இல்லை 14 டைமண்டுக்கு கிளாஸ் ஏதாவது வாங்கிட்டு தான் பார்க்கலாம். டார்ச் தான் வாங்கணும். சரி வாங்கிப்போம், இப்போதைக்கு வாங்கிப்போம். ஓகேவா? நான் எதுவுமே இல்லாமல் போக முடியாது. ஓகே, ஏதோ ஒருத்தர் இருக்காங்க, இவங்ககிட்ட போக முடியுமா? போய் இவங்க கூட நம்ம ஜாயின்ட் ஆகிட்டோம். ஓகே கைஸ், உள்ளே வந்து என்ன பண்ணுறன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நைட்டு வந்து நம்மளை வந்து அந்த டீர் வந்து அட்டாக் பண்ணல, அதை நான் கவனித்தேன். அண்டு இந்த மாதிரி கோல் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கடிச்சிட்டு அதை கவனிச்சிட்டேன். நிறைய இருக்குது. பட் அவங்கெல்லாம் இன்னும் வரல. ஒருத்தன் வந்துட்டான், இன்னும் ஒருத்தனும் வந்துட்டான் வந்துடுவான். சாம்பிளிங் வந்து இங்கே அப்படியே கைஸ். எனக்கு வந்து நான் விளாடும் போது ஸ்ட்ராங் ஆக்ஷன் ஒன்று கச்சிது வகைஸ். அதில் வந்து இந்த மாதிரி சின்ன மரத்தை ஒரே அடியில் வந்து சாச்சிச்சு. அது எனக்கு பிடிச்சிருந்துச்சி, ஓகேவா? இப்படி தள்ளி விட்டுடலாமா கைஸ்? நில்லுங்கோ. இது வந்து பிளான்ட் கொடுத்துட்டு இதை ட்ராக் பண்ணி என்ன சொல்கிறேன் 1 என்ன இது 1 கைஸ் 3 இருக்கா? மேப் செஞ்சு வச்சுருவோம். எல்லாம் மேப் செஞ்சு வச்சா இப்போ நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் போகலாம். ஆனால் 5 பொருள் தான் எடுக்க முடியும். பன்னி ஃபுட்டுன்னு ஒன்று இருக்கான், அதை எடுத்துகிட்டு போய் ட்ரேடுன்னு ஒருத்தர் வருவானா, அவங்ககிட்ட போய் நம்ம வந்து ட்ரேடு பண்ணணுமா? ஓகே, நான் அதெல்லாம் பார்த்து வச்சுட்டேங்க. ஓகே, இதெல்லாம் இங்கே கொடுக்கணும். அப்போடி கைஸ், ஜஸ்ட்டு மிஸ் எழுத்து அங்கே பாருங்க. இதெல்லாம் எடுத்துப்போம், நாட்டு பேட் தான். கோல் நில்லுங்களேன். ஃபுட்டு இப்போதைக்கு தேவையில்ல நம்மளுக்கு. ஆனால் நம்ம அதை கீழே போட்டலாம். ஒரு மெட்டல் கச்சாலும் எடுக்கணும் கைஸ் எல்லோரும். ஒரு சில பேர்லாம் சரி ஒரு மெட்டல் தானே பார்த்தீங்கன்னா 2 மெட்டலாக எடுத்துகிட்டு போகிறதான்னு போயிடுவீங்க. பட் அது தரக்கூடாது. எது மாட்டினாலும் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட நல்லது கரெக்டாக மட்டும்தான் நீங்கள் மாற்றணும். இல்லைன்னா மாற்றக்கூடாது கைஸ். அதுதான் நல்ல வழி. நான் சொல்கிறேன்னா எனக்கு கரெக்டாக எனக்கு தெரியும். நெல்லுங்க இங்கே ஏகாப்பட்ட கோல்லாம் இருக்குது. சுட்டு இருக்கும்னு பார்த்தேன், அது சுட்டும் இல்லை. பட் இதில் இருக்கும். பட் ஒரு வானாயும் இருக்கும் கூட சேர்ந்து. அது வேறு வெயிட் கைஸ். சரி, நம்ம அப்புறமேட்டு வரணுமா கைஸ்? நம்ம அப்புறமேட்டு வரும். இப்போதைக்கு வேணாம், நம்ம அப்புறமேட்டு வருவாங்க. ஏன் நம்ம பேஸுக்கு போய் இந்த கோல்லாம் எடுத்துகிட்டு போய் அதில் போட்டுடலாம். நீங்கள் மழை கோல் எடுத்துகிட்டு போய் இந்த ஒரு கேம்ப் ஃபயரில் வந்து போடணும். இதை தூக்கி வந்து இதில் போட்டுருணும். இதை தூக்கி இதில் போட்டுருணும். இதில் போட்டுருணும். அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம போய் பன்னி அடிக்கணும். என்னென்னா பன்னி அடிக்கும். பன்னி வச்சு அது கால் கிடைக்கிற வரைக்கும் பன்னி விடாமல் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். பன்னி போட்டு தாப்பா கொடுக்கல அப்பா. இது வந்து கொடுக்கல, இவன் வந்து அதாவது இவன் கொடுக்கல. ஓகே, ஒருத்தவங்க பண்ணணும். இந்த எடுத்தோடனே குட் சேக்கு தான் வாங்கணும். இப்போது அது இருந்தால் தான் நிறைய லூட் உங்களால் எடுக்க முடியும். அப்போ லூட்டு தானே முக்கியம். உங்களுக்கு என்ன முக்கியம்னா லூட்டு தான் முக்கியம். நான் சொல்ல லூட்டு தான் முக்கியம். எப்போவுமே லூட்டு தான் ஃபஸ்ட்டு எடுக்கணும். நீங்கள் லூட்டு இருந்தால் தான் உங்களால் எது வேணாலும் பண்ண முடியும், எது பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நம்ம கிட்டே இருக்க மாதிரி வந்து இது வந்து நம்ம வந்து இந்த அப்கிரேடு கட்டி இது கைஸ் கிராஃப்ட் இது மட்டும் செஞ்சு வச்சுருவோம். இப்போதைக்கு நம்ம போய் பன்னி அடிக்கணும். பன்னி அது ஒரு பன்னி கேரட் கொடுத்துட்டான். பார்த்தீங்களா கைஸ், பன்னி நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டான். நல்லதுதான். அங்கே ஒரு செஸ்ட் இருக்கும், நம்ம போய் அதை ஓப்பன் பண்ணி காமிக்கலாம். பட் பிகாஸ் அது நான் ஓப்பன் பண்ணேன், நம்ம டீமேட்ஸ் ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு காட்டும். இந்த வேணா அது கூட தெரியல அது அவ்வளோ சீக்கிரம். அது
என்ன கிடைக்க போதும் பார்ப்போம். ஸ்பியரா வர மாதிரி இப்போ பாருங்கள். இப்போ நான் போய் உல்ஃபையும் அடிக்க முடியும். ஆக்சுவலாக இப்போ வந்து உல்ஃபாக கூட அடிக்க முடியும். பாருங்கள் இப்போ அடிச்சு காட்டேன். வெறும் 3 அடியோ ஏதாவது நினைக்கிறேன். நில்லுங்க. உல்ஃபை இங்கே ஸ்பான் ஆக முடியுது. இருட்டாதண்டாடா இருக்குது. ஸ்பான் ஆக முடியுது. சரி ஓகே, நம்ம போய் இப்போ போய் ட்ரேடர் நம்ம பேஸ்கிட்ட வந்துருப்பான். இப்போ நம்ம போய் அதை வந்து பண்ணி நம்ம ஒரு நச்சு வச்சுன்னு பார்த்தீங்களா, அதை வந்து கொடுத்து அவன்கிட்ட அது வந்துட்டா பாருங்க. அங்கே இருக்கிறான் பார்த்தீங்களா, அந்த ரூமில் ஒருத்தன். இவன் இல்லை, இவன் குட் சாக் தாடா. எனக்கு குட் சாக் தான் கொடுக்கும். ஏன்னா இப்போ நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் போகிறோம். ஆஹா, இவ்வளோ பண்ணி கொஞ்சம் மந்த மேலே இந்த கொண்டையே மறந்துட்டோன்ற மாதிரி ஃபுட்டே எடுக்க மறந்துட்டேன். ஃபுட்டு இந்த உல்ஃப்லாம் ஸ்பான் ஆயிருக்கணுங்க. எங்கடா உல்ஃப்? மாட்டிக்கிட்டான். சித்து போடா. தோ ஒருத்தன் ஆளால் ஒரு ரெடி இருக்கா. போட்டுட்டான்டா தோழியே. தோடு வேற. இப்போ நம்ம போய் இதையும் கொடுத்து அப்படியே ஒரு குட்டு ஆக்ஸை வாங்கிக்கலாமா? ஓகே, குட் ஆக்ஸை வாங்கிக்கலாம். குட் ஆக்ஸு வச்சுக்கடா. இல்லை, ஆமாம், குட் ஆக்ஸ் தான் இப்போதைக்கு நம்ம வாங்கணும். ஓகே, நம்மக்கிட்ட இருக்கிற ஃபுட்டெல்லாம் இருக்கிற பையில் போட்டுடலாம். போட்டு ஈட்டு கொடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஈட் நம்ம டீம்மேட்ஸ் எல்லாம் இருக்காங்க. நான் கூட எங்கே லீவ் ஆகிட்டாங்கன்னு நினச்சேன். ஏன்னா நம்ம டீம்மேட்ஸ் தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே அதுதான் கைஸ். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒன்று கிடைக்கிறதுலாம் வேஸ்ட்டு தான் கைஸ். ஓகேவா கைஸ்? ரொம்ப ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் ஒன்று கலெக்ட் பண்ணலாம். பட் போக நீங்கள் ஒன்று கிடச்சா கூட எடுக்கிறதா இருந்தாலும் இது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் கேம்ப் ஃபயர் வந்து 3 லெவல் போயிட்டாங்க. அதை ஒன்று எடுக்கிறது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மிச்ச கிடைக்கிறதெல்லாம் நீங்கள் எடுக்கலாம். பட் அதுக்கு அது மட்டும் எடுக்கூடாது. ஓகேவா? இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இங்கே நம்மளுக்கு வந்து இந்த டிப்ஸ் இருக்கா, நல்லது பெட்டர், ஓரளவுக்கு ஓகே. இங்கே ஏற்கனவே கிடைக்கும் சொல்ல முடியும். வந்து ரிவால்வர் கிடச்சிருக்கு போட்டு வேற மாதிரி. ரிவால்வர் ஓகே தான். ரிவால்வர் சரி. இது கூட யோசனை சொல்ல கட்டிக்கிடு. சில செஸ்ட்டில் தானே கட்டிக்கிது. ஏதோ கொடுத்து அண்ணனுக்கு கொடுத்து நான் வாங்கலை. எடுக்க மாட்டேங்கிறான்டா. சாரி, எடுக்க மாட்டேங்கிறான்னு பார்த்தேன். போடா, நீ சும்மா வந்துக்கிட்டே இருக்கா பின்னாடி. அப்படியே வந்துக்கிட்டே இருக்கியோ. ஒரு வாட்டி எடுத்துட்டா வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. சார் மட்டும் தான் நான் அவனை போட்டே தள்ளிட்டேன். போகும் என்னமோ இருக்குதா. நீங்கள் ஐயோ அவங்க ஐயோ எல்லோரும் ஒரு மை காஷ் என்ன இருக்கு பார்த்தீங்களா? அவங்களுக்கு புல்லட் காசு. நானும் அடிக்கலாம் தானே அடிக்கலாம். மட்டும் தான் இது வச்சுருக்கேன். இவ்வளோதாங்க. சிம்பிளுக்கெல்லாம் சிம்பிள். செஸ்ட்டை வந்து அடித்து எடுத்துக்கலாம். செஸ்ட்டை நைட் ஆகிடுச்சு. ஃபுல்லாக ஸ்பான் ஆகுங்கட்டா கொடுத்துட்டு இவங்களாம் எடுப்போம். ஓகே, வேறு எதுவும் இல்லை. ஓகே, நம்ம பேஸ்க்கு போவோம். நைட் ஆகிடுச்சு வேறு. இங்கே என்னடா இது? இன்னும் பேச பார்த்துக்கலாம். இங்கே ஒரு இடம் இருக்குடா. நம்மளுக்கு இங்கே நிறைய லூட்டு கிடைக்கும் போல். முதல்ல இது அடிச்சிடும். டே 2 தான் பேசுகிறேன். ஓகே, வீட்டு கொடுத்து தேவை. இங்கே இருக்கடா மேஜ். அடப்பா எங்கடா நம்ம காமிக்கிறோம். அடப்பா வயசு நான் பாதி மேப்பை வந்து 3ஆம் லெவல் கம்ப்ளீட் பண்ணிட்ட ஓரளவுக்கு. பாருங்கள், மேப்பு பாதி எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. நம்ம இந்த ஊசி தாங்க கொஞ்சம் ப்ராப்ளம்ஸாக இருக்குது. பின்னாடியே வருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வெறுப்பாகவும் இருந்தோம். சரி ஓகே, நம்ம போய் நம்ம இருக்க நம்மக்கிட்ட கேமே லேக் எடுத்துகிட்டு பாருங்க. நம்மக்கிட்ட இருக்கிற செல்ஃபெல்லாம் எடுத்து வந்து போட்டோம்னா இதெல்லாம் எப்படி பண்ண கைஸ். 4ஆம் லெவல் போயிடுச்சு நம்மளோட கேம்ப் ஃபயர். ஓகே, இப்போ இதுக்கப்புறம் நம்ம கண்ணில் வந்து அல்பாலாம் மாட்டோம்.
ஓகே ஓகே மெட்டல் இருக்கா? இருக்குது. இப்போ மெட்டல் இருக்கு. இதெல்லாம் என்ன செய்யலை எனக்கு புரியல. இது ஒன்று இது ஒன்று. இவனா மெட்டல் எடுத்துருப்பா அதில் போட மாட்டேங்கிறீங்களா? சவுண்ட் எடுத்துக்கிறீங்களா? இப்போ நம்ம போய் இப்போ எக்ஸ்ப்ளோர் இந்த சைடு போவோம். எக்ஸ்ப்ளோர் வேணாண்டா. இந்த சைடு வானவே ஏன்னா அந்த சைடு பனி அந்த பனி வந்து கோக்கு இருக்கிற அளவுக்கு ஓகேவா கைஸ். என்கிட்ட வந்து இது இல்லை. அங்கே ஏதோ ஒரு இது இருக்குது. ஓகே அந்த குச்சாக்கை வந்து எடுத்துகிட்டே போகணும். கொடுக்கலாம். ஒரு விஷயம் இங்கே வந்து நிறையலாம் இருக்காது. ஓரளவுக்கு இருக்கும். பனிக்கிட்ட வந்து லைட்டாக தான் இருக்குமே தவிர ரொம்பலாம் இருக்காது. இங்கே தான் ஒன்று பார்த்த மாதிரி இருந்துச்சு. அங்கே அல்பா இருக்கான் போல. ஆஹா அல்பா வரானே. வந்துட்டான். கிட்ட வந்துட்டான். அல்பா போட்டு தள்ளியாச்சு கைஸ். அண்டு அங்கே ஒரு ஏதோ ஒன்று கைஸ் ரைஃபிள் இருக்குது. போடு வர்றானோ ரைஃபிள் இப்போ 24 புல்லட்டும் இருக்கா? வரணும். கொடுக்கலாம். ஐயோ அங்கே வேற இருக்கா? அப்படியே போயிடுவோமா? அங்கே இது உள்ள வந்து ஸ்கேன் இருக்கு. ஐயோ எல்லாத்துலேயும் இந்த இது இருக்கா? வைப்பா இருக்காது. போடா என்னடா அது இப்போ இது வேற விருப்பாது. அல்பா உல்ஃபே தரமாட்டேங்குது. என்னடா உல்ஃபே பெல்ட்டே தரமாட்டேங்கிறான். நான் அடிக்கிறதே பெல்ட்டுக்காகுதுண்டா. நானே நடிக்க அப்போ கூட கொடுக்க மாட்டேங்கிறானேடா. நீயே வந்தாலும் கொடுக்க மாட்டியாடா? கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க விருப்பாவில். இப்போ வந்துட்டுமா? ஓகே ஓகே. இதுக்கப்புறம் நான் வந்தேன் ஓப்பல் இருந்துச்சு. அதான் சரி நம்ம பேஸ் விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். எஸ் நான் நினச்சிட்டு கரெக்டு தான். நம்ம பேஸ் விட்டு எவ்வளவோ தூரத்தில் வந்துட்டோம். இப்போ நம்ம பேஸு கண்டிப்பாக போயிடும் அந்த நைட் ஆயிடுச்சு. எல்லாம் எடுத்துகிட்டு போகணும். ஃப்ளவர்ஸ்லாம் எடுக்கணும். வந்துட்டேன் பார்த்தீங்களா வந்துருக்கு. ஓகே அப்போ நம்ம இப்போ ஃபுட்டு வந்து அதை சாப்பிட வேணாம். இதே எடுத்துப்போம். ஈட் அவ்வளோதாங்க. இப்போ நம்ம எடுத்துகிட்டு போய் இதில் போட்டுருவோம். அந்த இதுதான் வருது. வேறு எதுவும் வரல. ஓகே இப்போ லாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டுருவோம். நம்ம எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டுருவோம். வேறு நம்மக்கிட்ட எதாவது செய்யாது இருக்கா? ஃபார்ம் பார்த்து அந்த ஃப்ரீசர் செஞ்சு வச்சுக்கிட்டு பெட்டர் தான் நினைக்கிறேன். ஃப்ரீசர் பெட்டர் தான். ஃப்ரீசர் வந்து எங்கே வைக்கலாம்னா கரெக்டாக இங்கே வைக்கலாமா? இங்கே வச்சுக்கலாம். இங்கே வச்சாச்சா? அதுக்கப்புறம் ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இதுலேயே ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம். ஓகே இப்போ நம்ம போய் குழந்தைய பார்க்கணும். குழந்தை டைனோவுக்கு வந்து இந்த சைடா? ஓகே நம்ம மேப்லேயே காட்டும். அது நோ ப்ராப்ளம். இந்த மாதிரி உல்ஃபெலாம் இருந்தாவே வெறுப்பாவது கைச்சன். எங்கடா? பார்த்துட்டேன். பட் அங்கே பார்த்தீங்கன்னு தெரில எத்தனை உல்ஃபு. என்னடா இப்போ போய் தொலைவாது அனுப்பிச்சிட்டு போ செத்து போ. நீ செத்தே போய்
இதோ யாப்பா நீ டேரக்டாக போய் வாங்குற? குழந்தைய காப்பாற்ற போகிறேன். என்ன செஸ்ட் இருக்கு? ஐயோ இந்த செஸ்ட் வேஸ்ட் தான். அதை பார்த்துக்கலாம். இன்னும் கைஸ் என்ன கிடைக்குது? குட் சாக்கா? சரி வேண்டுங்க நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட போய் கொடுக்கலாம். பிகாஸ் அது யாருன்னா தெரியாது. ஓகே அதாவது நம்ம டீம் ஓகேவா? எவனும் பியர் ட்ராப் சாரி பியர் ட்ராப் சாரி கைஸ் வாசிங்க வரக்கூடாது. ஸ்டோரி ஸ்டோர் 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 எத்தனைடா புல்டு பண்ணுவேன்? போதும் போதும் அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? கடைகரத்தெல்லாம் இங்கே போய் எடுப்போம். வேறு இங்கே எதுவும் இல்லை. இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த சைடு போகக்கூடாது. கைஸ் ஒருத்தன் வேறு லெவலில் அந்த பிச்சை கண்டுபிடிச்சி வச்சுருக்கான்டா. எங்கடா? இங்கேயாடா? டேய் நான் இங்கே வந்தேனா? இங்கே நான் வந்தேனா இல்லையா? இங்கேயா? இங்கே இல்லையா? ஓ மேலேயா? சாரிப்பா. அங்கே இருக்கும் பாருங்க கோல்டன் செஸ்ட். இந்த செஸ்ட்டுலாம் கொஞ்சம் ரேர் தான். பட் ஆனால் இதில் கிடைக்கிறது வந்து ரொம்ப இதுதான். இது ஸ்ட்ராங்காக்ஸு அப்போ அடி கைஸ் ஸ்ட்ராங்காக்ஸ் கிடச்சிச்சு. இதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக மரத்தை தான் வெட்ட போகிறேன். எக்ஸ்ப்ளோர் போகிறதோட மரத்தை வெட்டது தான் இதுக்கப்புறம் அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள் ஒரு அடி தான் படக்குன்னு ஆயிடுச்சா? படக்குன்னு ஒரு வெட்டியாக அவள் தான். இதை வச்சு பெருசாக வெட்ட முடியும். பட் 35 குட்டை அடிக்கணும். நான் அது எண்ணிலாம் பார்ப்பேன். எண்ணி பார்த்து தான் நானே கண்டுபிடிச்சேன் கைஸ். சரி ஓகே இப்போ நம்ம போய் இதுலேயே எல்லாத்தையும் கட்டணும். இது செஞ்சு நவுண்டு போடாது பையா. நவுண்டு போனாவே நல்லது தர. எனக்கு அது பண்ணுற ஒரே பெரிய வேண்டாம். அது மட்டும் பண்ணுறா ப்ளீஸா நவுண்டு போடா. அந்த இடத்துல போய் நின்றுங்கிறியா? நான் எப்படா புண்டு பண்ணுவேன்? ஓகே நம்ம போய் இப்போ வந்து இந்த உட்டெல்லாம் எடுப்போம். உட்டை எடுப்போம். நாங்கள் உட்டை எடுப்போம். உட்டை எடுப்போம். உட்டை எடுத்துக்கிட்டே இருப்போம். சரி போகலாம். இங்கே நைட்டு வேறு சண்டை இருக்கான். ஓகே அதை முடிச்சிடுவோம். ஓகே நம்ம போய் நம்ம இடத்துல போய் போட்டுருவோம். இதை இல்லை கைஸ் நம்ம இதுக்கப்புறம் கேம்ப் ஃபயர் ஃபோக்கஸ் பண்ணோம். ஓகேவா? கேம்ப் ஃபயர் தான் இதுக்கப்புறம். நான் மரத்தை எல்லாத்தையும் வெட்ட போகிறேன்டா. கண்ணில் மற்ற எல்லா மரத்தையும் வெட்ட போகிறேன். பாருங்க அவ்வளோதான். நம்ம தான் கைஸ் நான் மட்டும் எல்லாத்தையும் வெட்டிகிட்டே இருக்கிறேன். கண்ணில் மாட்டுறதுலாம் மேப்பே கிளியர் பண்ண. பாய் பாய். ஐயோ இவன் வேறு டெட் ஆகிட்டான். நீங்கள் டெட்டு போடா இல்லை எங்கள் டீம் மட்டும் அடிப்பியா? இப்படி போடணும்டா. என்னடா இது? என்னங்க இதை எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டு இது எப்படி பத்துண்டா? ஸோ மச். நான் சொன்னதான். நான் இப்போதைக்கு இதெல்லாம் விட போகிறது ட்ரெஸ்ஸு. காலையில் ஆகுது. ஒரு மரத்தையும் விட மாட்டேன். செத்து போகல யாருக்கிட்ட? வேறு எங்கடா மரம் இருக்கு? கைஸ் இப்போ நம்ம கேம்ப் ஃபயர் சுற்றி நம்ம வந்து அப்புறமா வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபோக்கஸ் அது போட்டுருவோம். ஃபுல்லாக போட்டுருவோம்.
இது விட்டு கொடுத்துக்கலாம். பட் இப்போ நம்ம வந்து நம்ம இடத்தையே முதல்ல ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறோம். அது எப்படின்னா இந்த பெரிய பெரிய மொட்டை முதல்ல கட்டணும். வெட்டிக்கிட்டே இருப்பேன். இந்த வெட்டுறதே ரொம்ப இதுதாங்க. விட்டு 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 ரோடு செஸ்ட் மாற்றி அதில் செயின்ஸா மாட்டிச்சுன்னு இங்கே செம்மையாக இருக்கும். செம்மையாக இருக்கும்ல. செம்மையாக இருக்கும். கொடியாக இருக்கும். பங்கமே இருக்கும். பங்கம். ஓகே, நம்ம கண்டிப்பாக ஒரு இப்போ வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ அது ஒன்று கிடைச்சிருக்கு. எவ்வளோ கிடைக்குது? சாரிப்பா. ஓகே, நம்ம பேசிக் போகணும். அண்டு இப்போ நம்ம கேம்ப் ஃபயர் தான் பற்றி சொல்லுவோம். ஐயோ, இது வேறு இல்லையா? சரி கேட்கணும். எனக்கு ஒரு ஐடியா கொடுக்கமா. ஐயோ, இந்த இப்படி வச்சுருவோம். இப்போ பாருங்க. இதுக்கப்புறம் இதெல்லாம் காய ஆரம்பிச்சிருமா. இப்போ நம்ம போய் தாராளமாக முடிச்சு இது கட்டலாம் மற்ற. இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் போகிறது எப்போனா இது அடுத்த நாள் அந்த மாதிரி தான் போகிறோம். நம்ம மலை எந்த பெட்டுமே வைக்கல. பெட்டு மேலே வைக்கணும். மலை பெட்டு மேலே வச்சு அதுக்கப்புறம் தான் பண்ணுவோம். இது வேறு இவ்வளோ நேரம் ஆகுது கைஸ். ஒரு மரத்தை வச்சுட்டு எப்படி இவ்வளோ நேரம்லாம் வச்சுட்டா? ஐயோ, நம்ம வந்து இந்த உடலை எடுத்துருப்பா அதில் போடும். ஐயோ, 20 வந்துச்சா? வந்துச்சுப்பா. இப்போ இதை அப்கிரேட் பண்ணிடுவோம். இதை வாங்கிடுவோமா? ஓகே, இதையும் வாங்கியாச்சு. பே பண்ணிடுவோம். அண்டு இன்னொன்று வாங்கிறதுக்கு 20 வாங்கிடுச்சு. 20 அதுவும் 20 விட்டு வரணும். ஆமாம், வரல. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஃபுட்டு அதுக்கு ஃபுட்டு கொடுக்கணும். பற்றி 15 ஃபுட்டு எடுக்கணுமா? நீங்கள் ஃபுட்டு எடுக்கணும் பேப்பர். ஏன்னா அப்போ தான் அந்த டீர் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஆமாம் கைஸ், நின்றுங்க. நம்ம முதல்ல போய் எங்கடா உல்ஃபையே காணும். உல்ஃபு தான் 4ஆவது. நம்மளை ஒரு காலத்தில் அடிச்சுட்டு இருந்துப்பா. கண்டிப்பாக முன்னாடி விளையாடிட்டு இருந்தோன்னா வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கே எப்படின்னு. இப்போ தெரியாது. எடுத்துக்கூட பார்த்து அல்பா எப்படிங்க? அது 2 என்னடா இது சிக்கும்? என்னடா டெட்டா? அது வரண்டா.
என்னடா சொல்கிறா ரிவ்யூ பண்ணுறேன்டா ப்ரோ ஹெல்ப் மீ தேங்க்ஸ் ஓகேடா இது நோ தேங்க்ஸ்டா எல்லாம் ஒரே மாதிரிடா என்னடா தேங்க்ஸ் அதெல்லாம் சொல்லக்கூடாது அடி அடி இப்போ நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் போக போகிறோம் என்னடா ஓடாதுடா அட பாரு ஹெல்ப் பண்ணவனே நம்மளை போய் கைத்து விட்டு ஓட்டான் சரி விடுங்க என்னடா கட்சின்னு வச்சு இல்லைங்க சின்ன கட்சின்னு பார்ப்போம் ஷேக் ஆகுது ஃபோனு ஷேக் ஆகிற மாதிரி இருக்கு என்ன வருது என்னடா அது கண்ணு ஹெல்ப் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் அந்த ஏன்னா அந்த பீருக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம் அதனால நம்மளுக்கு அது ஹெல்ப் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் அது ஒன்று வச்சு அடிச்சுதுல அது யார் அவ்வளோ இருக்குமா இப்போ நம்ம அந்த இடத்த கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன் அந்த இடத்துக்குள்ளே ஏதாவது இருக்க வாய்ப்பு பிகாஸ் இருக்கலாம் என்ன இருக்குன்னு அவன் இந்த சைடு தானே ஓடனான் அப்போ இந்த சைடு தான் இருக்குமா ஆமாங்க நான் நினச்சது கரெக்டு தான் அவன் எந்த சைடு ஓடுறானோ அப்போ அந்த சைடு தான் இருக்குதா இது உள்ள என்னடா இருக்கும் அப்படியே கோல்டன் சிஸ்டா சூப்பர் வர மாதிரி இது உள்ள என்ன கிடைக்குமோ தெரில ஜெயின் சாக் கச்சா நல்லாயிருக்கும் ஜெயின் சாக் அயன் ஆர்மர் போட்டு வர்ற மாதிரி இது கூட வேஸ்ட்டுன்னு தான் சொல்ல முடியாது செம்ம இதுவாக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை சும்மா வீட்டுக்கு தான் போக போகிறோம் வீட்டுக்கு போட்டேன் என்னடா ஃபுட்டாக இருக்குது எல்லாம் எடுப்பாய் இப்போ எக்ஸ்ப்ளோரு ஓகே நம்ம போவோம் அப்படி போவோம் ஐயோ போகிறோம் இப்போ நம்ம மரத்தை வெட்ட போவோம் எங்கடா அது அது மரம் இந்த மரத்தை வெட்டுறது எனக்கு ஜாலியாக ஒரே வெட்டு எல்லாருக்கும் ஒரே அடி தாண்டே நான் தாண்டா இப்போ ஊரோட ராஜ்யத்தில் இருக்கேன் சரி நான் தாண்டா ஊரோட டாப்பில் இருக்கிறேன் டாப்பில் இருக்கேன் எவ்வளோ அடி இப்போ ஐயோ சாமி ஐயோ 2 பேரா செத்து போங்க பாட்டு என்ன கடைக்கு போட்டு தரல ஐயோ ரைஃபிளா ஓகே என்கிட்ட அது ஆல்ரெடி இருக்கே சரி ஓகே ஓகே அதோ மரம் தான் பார்த்தாதான்ப்பா வெட்டமே ஐயோ என்னாச்சு எப்படியோ போகலாம் இந்த இது இருக்கான்னு பார்த்தேன் என்னடா ஏதோ கத்துது சும்மா என்ன இல்லை அதோ எனக்கு அந்த அதான் வந்து இவ்வளோண்ணா நீ தான் பின்னாடி தொட்டிட்டு வந்தியாடா அடப்பா எப்பட்றா இந்த கவுனிகளை பார்த்தீங்கன்னா வந்தால் வந்துட்டு இருக்கான் என் பின்னாடி மரமே செத்துப்போ ஆக்சுவலி ரியல் லைஃப்பில் வந்து மரத்தை வெட்டக்கூடாதுன்னுவாங்க கேமில் நம்ம வெட்டி தான் ஆகும் நம்ம உயிர் போகலைங்கம்மா இப்போ மரத்தை வெட்டுங்க ஐயோ ஸ்ட்ராங் ஹோல்டு கண்டுபிடிச்சிட்டேன் போடு ஸ்ட்ராங் ஹோல்டு கண்டுபிடிச்சிட்டேன்டா ஒன்று பண்ணிட்டாங்கடா பண்ணிட்டேன்
என்னங்க செத்து போட guys, என்ன guys இது? நான் அடிச்சுக்கிட்டே இருக்கிறேன். On the door. Guys, எனக்கு பயமா இருக்கு. ஐயோ guys, சம்பவத்தை செஞ்சிருவோமா? guys, நான் அடிக்க தான் போகிறேன். போனாலே போகிறேன். போகலாம். ஐயோ இதை பற்றி நம்ம இந்த சைடு வரணும்னு தோணுது. நம்ம பற்றி நம்ம பேசி கூடிடுவோம். வெறுப்பாவது இவ்வளோ தூரம் வந்து கடிச்சிட்டு அதை முடிக்க முடியாமல் போச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஆமாம் பெரிய தேவைப்படுது அது கண்ணு. பட் ஐயோ பார்த்தீங்களா இதை வேலைக்கு மாற்றணும் சரி. அங்கே ஃபுட்டுலாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்துகிட்டு போகும். ஃபஸ்ட்டு ஃபுட்டு ஐயோ போச்சே. சரி எவ்வளோ தாங்க இந்த வீடியோ பற்றிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்ல காணி ஆள் வச்சுருங்க. டாட்டா போயிட்டு வரேன். பை பாய்.